ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைக்காய் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு 2 பெரிய சைஸ் வாழைக்காவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்மதி ரைஸ் 1/4 கிலோ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவி. அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட் உப்பு, அடுத்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். இதில் கொஞ்சமாக உப்பும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் இது மேரினேட் ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வாழைக்காவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைய ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது வேகிற வரைய வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வெந்திருக்கு. இதில் 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்கிற வரைய வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி புதினா தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தம் விட போகிறோம். தம்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே மாதிரி அரிசி உடையாமல் பொறுமையாக கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பாய்.